இப்போ புரட்சி தலைவரை பற்றி இன்றைக்கு வரைக்கும் பேசணுன்னா அவர் வந்து குடிக்கக்கூடாது, அவர் கொள்கையாக வச்சுருந்தார். சிகரெட் குடிக்கக்கூடாது, கொள்கையாக வச்சுருந்தார். அம்மா அப்பாவை மதிக்கணும், கொள்கையாக வச்சுருந்தார். காதலியை கூட மதிக்கணும், கொள்கையாக வச்சுருந்தார். அதை தான் வந்து அவர் இன்றைக்கி வரைக்கும் நம்ம மறக்க முடியாது. இப்போ வெங்கடேஷ் சார் ரொம்ப அவர் எனக்கு வந்து கதையே சொல்லுவார். பகவதியெல்லாம் போகும்போது கதையே என்கிட்ட சொல்லி நாங்கள் 2 பேரும் விஜய்கிட்ட சொல்லி அப்புறம் தான் நாங்கள் ஓகே பண்ணோம். அந்த மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் அவர் என் ஸ்டூடெண்ட்டு கூட. வெங்கடேஷ் சாரும் என் ஸ்டூடெண்ட்டு. விக்ரம் சார் அவர் கதை எனக்கு வேறு ரேஞ்சில் பிடிக்கும், அவரும் என் ஸ்டூடெண்ட் தான். கமல் சார் படம் பண்ணும்போது நான் ஃபைட் மாஸ்டர், கமல் சார் வந்து நடிகர். அவர் ஒரு டெக்னிக் சொன்னார், நான் இன்னும் அதை என்னால் மறக்க முடியல. அப்போது நான் மாஸ்டர் ஆகும்போது என்னை விட மேலே அவர் ஒரு டெக்னிக் சொல்கிறார். அப்போ நான் அதை கற்றுக்கணும். அதுமாதிரி இன்றைக்கி வர்ற பசங்களும் புதுசாக சொல்கிறாங்க, அதை கற்றுக்கணும். அதனால் நான் சாதிச்சிட்டேன்னு எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம நோக்கு வருமம் நம்ம நாட்டில் இருக்குது, வேறு யாருக்கும் தெரியாது. இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கணும் மயக்கம் போட வைக்க முடியும், நோக்கு வருமம். பல பேர் இங்கேயே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறதே, நிறைய பேர் இப்போ ஷூட்டிங் அப்போவே நிற்கிறதே வந்து இவ்வளோ யங்காக இருக்கிறாரே, இவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அதே மாதிரி யங்காக ஃபிட்டாக இருக்கணும். நீங்கள் இது முடித்தோடனே வாங்க, இது வந்து கோடிக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. மிஸ்யூஸ் பண்ணலாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. நீங்கள் வந்து எனக்கு வந்து என்கிட்ட முதல்ல கற்றுக்கிறவங்க வந்து தண்ணி அடிக்கக்கூடாது, முதல் கண்டிஷன். சிகரெட் குடிக்கக்கூடாது, 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன் அம்மா அப்பாவை மதிக்கணும், குருவை மதிக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நான் சொல்லித்தருவேன், எல்லாம் சொல்லித்தரவே மாட்டேன். காசு எனக்கு வாங்கினதே இல்லை இது வரைக்கும். கற்றுக் கொடுக்குற எந்த ஆள்கிட்டையும் காசு வாங்கினதில்லை. 18,000 பேர் எனக்கு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து சித்தர்கள் சொல்கிறது ஒழுக்கமானவங்களுக்கு தான் சொல்லித்தரணும். இந்த ஒழுக்கமானவங்க யாருன்னு பார்த்தா தான் நான் சொல்லித்தருவேன், எல்லாருக்கும் நான் சொல்லித்தர முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு அணுக்களையும் எப்படி அதை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது மாதிரி நரம்பை எப்படி இளமையாக வச்சுக்கிறது, அதுக்கெல்லாம் யோகா இருக்குது. இப்போ நான் வந்து ரொம்ப நாள் சிலம்ப கிளாஸ், இந்த குஸ்திலாம் கற்றுக்கிட்டேன். இப்போ எங்கள் சமீபத்தில் நான் ஒருத்தரை பார்க்கும்போது முதுகு வலியில் ரொம்ப அவதிப்பட்டார். அப்போ நான் கேட்டேன், என்ன சார்ண்ணே? இது மாதிரி சார் டெய்லியும் ஹாஸ்பிட்டல் போகிறேன் சார், மாத்திரை கொடுக்குறாங்க, தாங்க முடியல சார், எழுந்திரிக்கவே முடியலன்னாரு. சரி பண்ணிட்டுமா சார்ண்ணே? எப்படி சார் முடியும்? இப்போவுமே சரி பண்ணி காமிக்கிட்டுமாண்ணே? அது எப்படி முடியும் அப்படின்னாரு. வாங்கன்னு சொல்லி ஒரு துணியை வச்சு ஒரு டெக்னிக் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு முதுகுவலி கிடையாது. அவர் டெய்லி ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு மாத்திரை சாப்பிட்டாரு. இன்றைக்கி மாத்திரை சாப்பிட நிறுத்திட்டேன். அது மாதிரி சுகரில் இருந்தாங்க, சுகர் நிறுத்தினேன். கொரோனா டைமில் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் நான் ஒரு 3000 பேருக்கு மேலே வெறும் 100 ரூபா சொல்ல நிறுத்தினேன். கொரோனா நிறுத்தினேன். இந்த வாசனை வரல, டேஸ்ட்டு தெரில, இது எல்லாத்தையும் கூட நான் நிறுத்தினேன். சித்தர்கள் சொல்ல நான் பண்ணேன். இதெல்லாம் இது வந்து நான் எவ்வளோ ஜுரமாக இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன், நானே சரி பண்ணிக்குவேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்னத்தை சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதனால் நான் சரி பண்ணிக்குவேன். இது வந்து புலியோ சிங்கமோ கரடியோ மானோ யானையோ எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகாது. ஸோ அதே மாதிரி தான் ஜாக்கு வரும். எல்லாருக்குமே தெரியும், எல்லா மிருகத்துக்கும் தெரியும் அது சரி பண்ணிக்க. ஏன்னா தேவையில்லாத சாப்பிடாது. இப்போ தண்ணி அடிக்கிறது தேவையில்லைல்ல, அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நான் ஒரு 300 விஷயம் தெரியும். முதல்ல உயிரை நான் எப்படி பணத்தை கொண்டு போய் பீரோவில் வச்சு சேஃபாக வைக்கிறோமோ, காற்றை எங்கே கொண்டு போய் சேஃபாக வைக்கணும், அதை சேஃபாக வச்சுக்கிட்டாலே உயிருக்கு ரொம்ப இது. இப்போ உயிர் சித்தர்கள் சொல்லுவாங்க, உயிர் வந்து பிரியறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இந்த காது அமுக்குனிங்கன்னா உங்களுக்குள்ளே கடல் அலை அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். இந்த சவுண்டு 3 நாள் தொடர்ந்து வரலன்னா மரணம் நிச்சயம், யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஸோ அது மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணும்போது நம்ம சிலவருக்கு மூச்சு மெதுவாக வரும், சிலருக்கு ஜாஸ்தி வரும். ஜாஸ்தி வர்றது வந்து அவங்களுக்கு திடகாத்திரமாக இருக்காங்கன்னு அர்த்தம். மெதுவாக ஏதோ ஒரு ஒழுகுன மாதிரி வந்துச்சுன்னா, இப்போ பைப்பு திறந்தோடனே சல்லுன்னு தண்ணி வரும், ஒழுகும்ல. அது மாதிரி மூச்சியில் வந்து எவ்வளோ கம்மியாக போகுது, எவ்வளோ வேகமாக போகுது, எவ்வளோ மாத்திரைகள் அது போகுது அப்படின்னு சரி, அதை வச்சு அவங்க டெத்து நம்ம கணிச்சு சொல்லிடலாம். ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் வந்து அதில் வந்து நிறையா கற்றுக்கிட்டதுனால நான் 3 மணிக்கு இருந்துச்சு டெய்லி எக்ஸசைஸ் யோகா பண்ணுறதுனால, தியானம் பண்ணுறதுனால. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சார் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? நான் 3 ஹவர்ஸ். 3 ஹவர்ஸ். ஆமாம், 3 to 6. என்னெல்லாம் பண்ணுவீங்க? முதல்ல தியானம் பண்ணுவேன். முதல்ல காலையில் எழுந்தோடனே பாத்ரூம்லாம் போய்ட்டு குளிப்பேன். குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றுவேன். விளக்கேற்றி வந்து தியானம் பண்ணுவேன். தியானம் முடிச்சுட்டு யோகா பண்ணுவேன். யோகா முடிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸ் பண்ணி கராட்டே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஈவினிங் சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். சிலம்பம் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ்? 1 ஹவர் பண்ணுவேன். 1 ஹவர். இப்போ வரைக்கும் டெய்லியும் பண்ணுறீங்க? ஆமாம் ஆமாம். மக்களே ஃபிட்டாக இருக்கணும்னா காலையில் 3 மணிக்கு எழுந்து சார் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதாவது 5 மணிக்காவது எழுந்திரிக்கணும். ஓகே. சூரியனை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் முடிச்சு 1 மணி நேரம் ஆயிருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதாவது உடம்புல வந்து நிறைய பாதிப்புகள் வரும். ஓகே. அதாவது சூரியன் உதயத்துக்கு எழுந்திரின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, கோழி கூட எழுப்பி விடும், ஆனால் யாரும் எழுந்திரிக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க படுக்கிறது 2 மணி இல்லை. இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறோம்.
70 ப்ளஸில் கூட எவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் மாறுறோம் அப்படின்ற ஒரு வெறி கொண்ட ஒரு செயலோட நாங்கள் எல்லாரும் இப்போ 71 வயசு ஆகும்போது நான் ஒரு கிக் எடுத்தேன். நான் தரேன், நம்ம வசந்த் டிவி நேயருக்கு வந்து கிக்கை போடுங்க. பேர் பாடியோட 71 வயசில் ஒரு எடுத்திருக்கேன் ஃபோட்டோஸ். நான் இந்தியா நான் ஜாகுவார் படம் நடிக்கிறதுக்காக அதையும் போடுங்க. ஏன்னா எல்லோரும் என்கிட்ட சொல்லுவாங்க, ஏன் 71 சொல்கிறீங்க, சொல்லாதீங்கம்பாங்க. நேற்று ஒரு போதை ஒழிப்புக்காக கமிஷனரு, டிசி, ஏசிலாம் வந்தாங்க, கவர்மெண்ட் நடத்துனாங்க. அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். நான் வந்து மேடையில் நின்று கேட்டேன், என் வயசு என்ன 36, 38, 40 அப்படி தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ தான் கல்யாணமே ஆச்சு, எனக்கு 1 மாதம் தான் ஆச்சு, இப்போ சொல்லுங்க என்ன. அப்போ 28 தான் இருக்கும் அப்படின்னாங்க. அப்படி சொன்னேன் 71. எல்லாம் கைத்தட்டு அடங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. போலீஸ் அதிகாரியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க நிறைய பேர். அதில் ஒரு கலெக்டர் ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து என்கிட்ட வந்து தனியாக நம்பர்லாம் கொடுத்துட்டு, மீட் பண்ணலாம் சார், இது மாதிரி டெக்னிக்கெலாம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் தயாராக இருக்கேன் சொல்கிறதுக்கு. ஆனால் ஒழுக்கமாக இருக்கும் அத்தனை பக்கம் சொல்லித்தர தயாராக இருக்கேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.